அஸ்ஸலாமு அலைக்கும்ண்ணா. அலைக்குஸ்ஸலாம். ஆக்டிவிஸ்ட் மகிழ் கிருஷ்ணன் வரேன். காலையிலேருந்து பார்க்குறேன் நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே ரொம்ப நெருங்கிய உள்ளவங்க எல்லாருமே பாராட்டினாங்க. யார் யார் இசைத்துறையில் உள்ளவங்க வந்தாங்க, யார் யார் வந்தாங்க அப்படின்னு முதல்ல சொல்லுங்க. வந்து முதல்ல என்னுடைய ஆசான், என்னுடைய பள்ளி ஆசிரியர் வந்து மரியாதைக்குரிய பண்டித புலவர் தமிழ் மாமணி தியாகராஜன் ஐயா அவர்கள் வந்து வந்தாங்க. வந்து ரொம்ப நேரம் வந்து வாழ்த்துறதுக்காக இருந்தாங்க. என்னுடைய பழைய கால இதையும் சொல்லி வாழ்த்திட்டு போனாங்க. அத்துடன் சேர்ந்து நம்மளுடைய மரியாதைக்குரிய அப்பா பண்ணனா அவர்கள், டாக்டர் தமிழ்ச்செம்மல் ஆஜா ஃபாரூக் சார் அவர்கள், காஜியார் ஏபி சுத்தமரைக்கார் அவர்கள், கலைஞர் மாமன்றத்துடைய நிர்வாகிகள் தங்கவேலு, புஷ்பராஜ் இவர்களும், எங்களுடைய மற்றும் இந்த கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற நாசிம், பாசறை, நானா குரூப் நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு பண்ணாங்க. மற்ற என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னோட இந்த நண்பர்கள்லாம் வந்தாங்க. ஓகே, சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு திருமண நாளும் பர்த்டேயும் ஒன்றா வருது. ஆக்சுவலாக இது எத்தனாவது வருஷம் பர்த்டே அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். இது வந்து அல்லாஹ்வின் கிருபையால் வந்து 71வது 70 முடிஞ்சு 71ல் காலடி வைக்கின்றேன். திருமண நாள் வந்து 43வது திருமண நாள். 83ல் முடிஞ்சதுக்கு திருமணம். இப்போ உங்களுக்கு வந்த மாதிரி எனக்கு வந்து நான் 13ஆம் தேதி பிறந்தேன். எனக்கு சின்ன பையனும் 13ஆம் தேதி பிறந்தான், பெரிய பையனும் 13ஆம் தேதி பிறந்தாங்க. அது பெரிய என்னுடைய இது மாதிரி 3 பேரையும் 13ஆம் தேதி பிறந்த வேற. ஓகே, நான் இப்போ நிறைய கச்சேரிகள் பாடிருக்கீங்க, நிறைய நீங்க பாடகர் சூப்பரா பாடிருக்கீங்க. எப்படி முதல்ல ஸ்டார்டிங்ல அந்த பாடணும் அப்படிங்கிறத யாரு முதல்ல உங்களுக்கு அந்த ஆர்வத்தை ஊட்டினது? அப்படி இந்த ஆர்வத்தை ஊட்டினதுன்னு சொல்ல, நான் சொன்ன மாதிரி நான் பள்ளி பருவத்தில் படிக்கும்போது ஒரு இந்து ஆசிரியர் தான் பட்டிமன்றத்தினுடைய நடுவராக இருந்தவர். வந்து சாரங்க பணிசாரின்னா எல்லாருக்கும் தெரியும். உலகம் ஃபுல்லாக வந்து வெளிநாடெல்லாம் போய் அவர் பட்டிமன்றத்தின் நடுவராக இருந்து நகைச்சுவை ஆசிரியர் அவர்கள். அவர்கிட்ட நான் படித்தேன். அப்போ கோவிந்தசாமி பிள்ளை உயர்நிலைப்பள்ளி, காரைக்கால் கோவிந்தசாமி பிள்ளை உயர்நிலைப்பள்ளியில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 6வது படிக்கல வந்து தொடர்நிலை செய்யுள்னு ஒரு செய்யுள் பார்க்க வரோம். அவர் வரும்போது இந்த ஜிப்பா தான், அந்த காலத்து ஜிப்பா, இந்த கோல்டு கடலில் போட்டுக்கிட்டு வரும்போது, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன்னு தான் வருவார். அந்த இறைவதோட வருவார். வந்து புக்கை போட்டுட்டு பாடம் நடத்துவார். அப்போ ஒரு ஆளாக செய்யுள் அந்த பகுதியை தொடர் நிச்சயில் சொல்லுவார். மொத்தவங்களாம் சொல்லிட்டு இவர் அந்த ராகத்தோட தான் இவர் நடத்துவார். அப்படி இருக்க சொல்ல என்னுடைய வருஷம் வந்துச்சு. ஒவ்வொரு ஆளையும் நீ அந்த பேராகிராஃபை படி, நீ இந்த பேராகிராஃபை சொல்லுன்னுட்டு ஒரு சொல்ல என்னுக்குள்ளே ஒரு மனசு வந்து ஒரு இதாகி, ஒரு இசையிலேயே பாடம் நடத்துகிறாரு, நம்மளும் அந்த அதே இசையிலேயே இது பண்ணுவேன்ட்டு நான் என்னுடைய இது வந்தவொடனே கடவுள் வாழ்த்தாது ஈசனை பற்றி அந்த பாடல். புழுவாய் பிறக்கின் புண்ணியா உன்னடி வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கிணங்கி தொழுதருள் செய்யா திருப்பா பொலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. அப்ப அந்த ஆசிரியர் பார்த்துட்டு கட்டி அணைச்சிட்டாங்க. அப்ப நான் 6வது படிக்கிறது தான் எத்தனை வயசுல இருப்பேன்னு நீங்க வந்து கற்பனை பண்ணிக்கணும். வந்து அப்படியே உனக்கு பெரிய இது இருக்குடா, புலமை இது உனக்கு இருக்கு, நீ நல்லா வருவேன் என்று அப்போ வாழ்த்தினாங்க. அதுக்கும் பக்கத்தாப்புல தான் இப்போ எங்கள் வாத்தியார் வந்துடுற பார்த்தீங்களா, அவர் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ நான் வந்து அப்போவே வந்து உயரமான நல்ல கட்டையில் பாடினேன். அப்போ 6 வயசுல, இப்போ 6வது படிக்கும் போது ஒரு 12 வயசு தானே இருக்கும். அது வந்து பாடும்போது அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கணும்னு அது வந்து என்னுடைய இசையில ஊக்குவிக்க ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இசை முரசு தான் எனக்கு வந்து
பாடணும், இந்த மாதிரி பாடணும், அவருடைய பாடலே கேட்டு இந்த ஹையிலே பாடணுங்கிற அந்த உச்சத்துக்கு வந்துட்டேன். மெலோடி பாட்டே இல்லாமல் எல்லாமே என்னுடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹையில தான் இருக்கும். ஹையான பாடத்தை நான் எடுத்து பாடுவேன். வந்து எந்த பாடம் இருந்தாலும் அவரை மாதிரியே பாடணுங்கிற ஒரு இதில். ஆனால் அது இன்னொன்று வந்து இப்போ உள்ள பாடகர்கள்லாம் நாற்காலியில் உட்காந்துட்டு பாடுறாங்க. அது வந்து எனக்கு என்னைய பொறுத்தவரையும் அது ஒரு மரியாதையாக தெரியல. அது வந்து ஆமாம், அது வந்து மரியாதைங்கிறது அவரோட வயசு என்ன பாடும்போது எப்படியாப்பட்ட வயசு அவர் உட்கார்ந்து தான் போனார் கடைசி வரையிலும். வந்து அந்த மரியாதை இன்னைக்கு அது அவருடைய தொடர் அவரை மாதிரி வரணும். அந்த தொடரில் பார்த்து நான் வந்து இன்னைக்கு அந்த உட்காந்து தான் பாடுறேன். இன்ஷால்லா என்னுடைய வயசு நான் எவ்வளவு நேரம் பாட முடியுமோ அந்த வயது வரலையும் நான் அதே மாதிரி தான் நான் தொடரணும்னு நினைக்கிறேன். நிறைய பேரும் அதை தான் விரும்புகிறாங்க. இப்போ வந்து லேட்டஸ்டாக படிச்சு வந்து அதனால அப்படி நான் பாடிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நீங்க வந்து நல்ல ஒரு பாடகராக இருக்கீங்க. இப்போ வந்து ஹாஜா ஃபாத்திமா சொன்னாங்க, எனக்கு நான் வந்து பார்த்ததுலேயே வந்து சிறந்த பாடகராக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை முடியுமாங்க. இப்போ நம்ம கலையில தான் இருக்கிறோம். ஆக்சுவலா நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்போம். ஆமா, அந்த மாதிரி உங்க லைஃப்ல இது வரைக்கும் ஒரு நண்பர் நல்லா கற்றுக் கொடுத்து நல்லா பாடி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதே மாதிரி ஆசான் இல்லை. நான் மானசீக குருவா ஏற்றிக்கிட்டது பிள்ளைங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. பாடுவான், அவனும் பாடுவான், அவரை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஆமா ஆமா. அவருக்கு 3 வயசா. என்ன பாட்டு பாடுவார்? அவர் வந்து உங்க வாப்பாட பாட்டை அவர் பாடுவார். அவன் கூப்பிட்டு கேளுங்களேன், திருமறை ஓதும் போது பொய் சுலகம் பாடுவான். ரொம்ப அருமையா பாடுவான். அவர் 4 வரி சொல்லுவான்னு வைங்களேன். அதே மாதிரி எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் வந்து இசைமணி ஈஸ்வரன் தான், மறைந்த இசைமணி ஈஸ்வரன். அவர் ஒரு வகையில் எனக்கு சொந்தக்காரர் வேற. அவரோட பாடல் தான் எனக்கு வந்து நான் எங்கேயாச்சும் மேடையில் பாடணும்னு சொல்லும் கூட 2வது பாட்டு 3வது பாட்டு அவர் பாட்டை நான் பாடிட்டு தான் பாடுவேன். நம்ம வந்து மண்ணகத்தின் இகழ்வை மாற்றி விண்ணகத்தின் உயர்வை காட்டி அன்னகத்தின் பொன்னல் நபி வந்தார். அந்த பாடலாம் அவர் பாடின பாட்டு. ரொம்ப சங்கீதத்தில் அவங்களும் நம்ம எஸ்எம்இ காதரும் ஜோடி 2 பேரும் வந்து அவங்க 2 பேருமே சங்கீத வித்வான்கள். அவர் ஆஸ்தான வித்வானா, நான் ஒரு ஆஸ்தான வித்வான் இருந்தார். இவர் வித்வான் பட்டம். இவர் முன்னாடி அவருக்கு இசைமணி ஈஸ்வருக்கு பெருமைண்டா சீர்காழி கோவிந்தராஜனும் இவரும் ஒரே நாளில் அந்த பட்டம் வாங்கினாங்க, இசைமணி பட்டம். அவருக்கு நம்ம ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, இவருக்கும் அதே இது மெட்ராஸில் நடக்குது. அதை வந்து சொல்லி காமிச்சிட்டாரு. அது என்னுடைய குருநாதர் அவர். ஓகே, இப்போ நம்ம இறுதியா ஒரு சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ நான் வந்து எல்லாரும் வாழ்த்துறாங்க மைக்கில். ஆமா, நானும் வாழ்த்தும் போது அந்த நம்ம அக்கா எழுதின புக்குகள் இருக்கும்போது ஒரு பாட்டை நீங்க செலக்ட் பண்ணீங்க. ஆக்சுவலா சிட்டிங் நான் ஒரு பாட்டு தான் இருக்குன்னாங்க, நீங்க 10 பாடல்கள் இருக்குன்னு எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டா இருக்கு. இந்த உங்க திருமண நாள்லயும் பர்த்டே எனக்கு எங்க அக்கா தாப்பனார பாட்டு ஒரு 10 பாட்டு இருக்குது. ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஒரு 5 பாட்டை நீங்க ரெடி பண்ணி பாருங்க. இன்ஷாஅல்லாஹ் 2 வார்த்தை அந்த லைன் பண்ணி அதுல 10 பாட்டுகள் இருந்துச்சுன்னா அந்த 10 பாட்டுகளும் வந்து சினிமா மெட்டில் இருக்குது. அது சினிமா மெட்டில் தான். இப்போ பைசா பாடலாம் அப்படி தானே எழுதுவாங்க, தனிப்பாட்டு யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல. அதில் தான் இருந்துச்சு. நான் ஏன் இந்த பரட்டி பாட்டு ரொம்ப பாட்டு இந்த பாட்டை எடுத்தேன்டா, திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்னு இந்த இந்துஸ் பாடலை வந்து பி சுசிலாமா பாடினது வந்து பக்தி பாடல். அது எல்லாருமே இருக்கு. அந்த பக்தியோட அந்த இதை வைக்கணும்னு தான் நான் இறைமறையை ஓதும். அவங்க கூட உங்க தகப்பனரை வந்து இறைமதையை ஓதன்னு வந்துச்சு. அது வந்து ஓத 2 தடவை இருக்க சொல்ல அது இதாக இருக்காம திருமறை ஓதும் போதுன்ட்டு நான் அந்த ஒரு வரியை மட்டும் மாத்தினேன். ஆமா, அந்த ஒரு முறை ஓதும் போதுன்ட்டு அந்த மியூசிக் அடிக்க சொல்லப்பட அது கொஞ்சம் இது நெருடா இருந்தது. அப்ப நானும் ஓரளவு கவிஞர் பாட்டு நானும் எழுதுறதுனால அந்த வரியை நான் போட்டுக்கிட்டேன். அது வந்தோடனே அது ரொம்ப ஃபேமஸா போயிடுச்சு. ஒரு 2 லைன் ஒன்னையும் பாருங்க, அது முடிச்சுவோம். திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும், திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும். அதான் ஒரு அடி தான். சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பண்ணுங்க, மேலும் மேலும் பல்லாண்டு வாழ்த்து. இது பார்த்து இருக்கிற நேயர்களுக்கு அனைவருக்கும் சொல்லுங்க. நம்ம 2 வார்த்தை சொல்லுங்க. இந்த வீடியோவை நேரடி ஒளிபரப்பு பதிவு செய்த
எனது அன்பிற்குரிய சகோதரர் ஆக்டர் இஸ்மாயில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கடந்த சலாத்தினை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்டர் இஸ்மாயில் டிவிஷனில் அந்த வீடியோவுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.